கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாருக்கு ஆதரவாக நடிகை விந்தியா பல பகுதிகளில் பிரச்சாரம் செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திமுக காங்கிரஸ் அரசுகளை விமர்சித்தும் அதிமுகவின் பல நலத்திட்ட வாக்குறுதிகளை அறிவித்தும் அவர் ஆதரவு கோரினார். மீனவர்கள், இலங்கை தமிழர்கள், நீட் தேர்வால மாணவர்கள் என தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் திருப்பி கூட பார்க்காம இருக்கிறவங்க காங்கிரஸ். காந்தி கண்ட கனவு, காந்தியோட லட்சியத்தை ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகையும் நிறைவேற்றிடுவாங்க. காந்தியோட கனவு என்ன? சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸை கலைக்கணும்ன்றதுதான் அவரோட கனவு. அவரோட கனவை டெல்லியில ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகையும் நிறைவேற்றிடுவாங்க. ராகுல் காந்தி எப்படியாவது ட்ரை பண்ணி காங்கிரஸை கலைச்சிடுவாரு. இந்த செல்வ பெருந்தக திமுகவோட காங்கிரஸை இணைச்சிடுவாரு. நான் இது சொல்லல, காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. 60 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி 30 சீட்டுக்காக 3 மாசமா திமுக காலை பிடிச்சிட்டு தொங்கிச்சு. ஆனா 10 பைசாக்கு தேராத தேமுதிக 10 நிமிஷத்துல பேரம் பேசி 10 சீட்டு வாங்கி பறந்து போயிட்டாங்க. அவ்வளவு அசிங்கப்பட்டாங்க காங்கிரஸ். ஆனாலும் காங்கிரஸ் ஒன்னும் வெக்கமே இல்லாம சோனியா காந்திய அன்னையாரனும் பிரேமலதாவை அன்னியாரனும் கூப்பிட்டு பழகிடுவாங்க. மொத்த அகில இந்திய காங்கிரஸ் இன்னைக்கு அமைதிப்படை மணிவண்ணன் மாதிரி தான் இருக்காங்க. சரிங்கண்ணா, சாரிங்கண்ணா, இந்த 2 வார்த்தையை தவிர காங்கிரஸ்காரங்க வாயில வேற வார்த்தையே வர்றதில்லை. 1000 ரூபாய் தருவோம் பெண்களுக்குன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தவர் தான் ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில இருக்காருன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதும் அப்பாவி தமிழ் மக்கள், தமிழ் பெண்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் ஒன்னும் 1000 ரூபாய் கொடுக்கல. 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல, தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னாரு. இப்பவும் கோயம்புத்தூர் ஃபுல்லா டோக்கன் கொடுக்கறாங்களா? டோக்கன். அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் எல்லாம் கடைக்கு போய் ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் எல்லாமே வாங்கிக்கணுமா? தாய்மார்களே, நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் வருமா? 8000 ரூபாய்க்கு அத்தனை பொருள் வருமா? அதுலயும் டோக்கன் கொடுத்தா வருமா? கடையில போய் டோக்கன் காமிச்சா இதெல்லாம் தருவாங்களா? மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க.